பிரைஸ் லார்டுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையில் ஓடு நான் பேசுவது சந்தோஷமான தருணம். பாருங்க, சங்கீதம் 96வது அதிகாரத்தில் 1 வசனம் பாருங்க. கர்த்தருக்கு புதிய பாட்டை பாடி பூமியின் குடிகள் எல்லாரும் அவரை பாடுங்கள். கர்த்தருக்கு புதிய பாடல் என்ன பாடணும். தேவனுக்கு புதிய புதிய பாடலை பாடி தேவனை என்ன உயர்த்தணும். பாட்டுன்னா நம்முடைய இருதயத்தின் நிறைவோடு பாடணுங்க. சும்மா வெறும் வார்த்தை இல்லை. நம்மளுடைய பாடும் போது இருதயத்தை நிறைஞ்சு நம்ம கண்களில் கண்ணீர் வரணும். அப்படி நம்ம பாடணும் வசனம் சொல்லுது. அப்போ பூமியின் குடிகளே எல்லாரும் கம்பீரமா கர்த்தரை பாடணும். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. பெருமூச்சை யாரும் கேட்கல. பெருமூச்சு யாரும் கேட்கல. தேவன் கேட்டாரு. அவங்க 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். அப்போ விடுதலையாக்கினது மாத்திரமில்ல, அவங்க வெளியே வந்து தேவனை பாட ஆரம்பிச்சாங்க. பூரிகளோடு கிண்ணறங்களோடு தேவனை பாடி துதித்து தேவ நாமத்தை உயர்த்தினாங்க. தாவீது எப்படி ஆடி பாடி துதித்தாரோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்க அந்த சிங்கல் 2 பிளந்தோன்ன வெளியே அவங்க வந்தோன்னே தேவன் சங்காரம் பண்ணதை பார்த்து தேவனுடைய புயத்தை வெளிப்படுத்த வல்லமை வெளிப்படுத்த பார்த்தோன்னே ஜனங்க இப்படியெல்லாம் தேவன் செய்தான்னு சொல்லி தேவனை பாடினாங்க, தேவனை துதிச்சாங்க. இன்னைக்கு உங்களோட துதி இருக்குதா? தேவனை துதிக்கிற காரியம் இருக்குதா? எனக்கு ஏதோ சோகமா இருக்கிறீங்களே, ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறீங்களே, தேவனை பாட முடியலதானே, தேவனை துதிக்க முடியலதானே? இல்லைங்க, கர்த்தரை பாடுங்க, துதிச்சு பாடுங்க. துதிச்சா எரிக்கோ கோட்டைகளை தகர்ந்து விழுங்க. துதிக்கிறவனுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறவர். துதியாட்ட சாத்தான் ஓடிடுவாங்க. துதிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகும். துதி எங்க இருக்குதோ, துதிக்கிறவனுடைய வாயில தேவனை துதிக்கிற எங்க சத்தம் இருக்குதோ அங்க வந்துருவாருங்க. துதிகள் மத்தியில் வாசம் பண்றவருங்க. அவர் மாம்சமான யாவரும் மேலே தன் ஆவி ஊற்றுகிறவருங்க. நீங்க பாட தொடங்குங்க, கையில தட்டி ஆர்ப்பரிங்க, துதிச்சு பாருங்க. தேவன் வந்துருவாரு, பரிசுத்தாவி வந்துருவாரு, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடுவாரு. ஆனந்த களிப்போடு கிண்ணறங்களோடு கைத்தாளங்களோடு மத்தாளங்களோடு அவரை பாடணும், துதிக்கணும். ஒரு நாளும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர் துதிச்சு பாடணும். அவர் எல்லா துதிக்கு கனத்துக்குரிய ஒரு பாத்திரம், மகிமையான ராஜாதி ராஜாங்க. அவர் துதிங்க, புதிய பாடலை பாடுங்க. துக்கத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிவாங்க. ஏசப்பா துதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், சத்ருவின் வல்லமைகளை, அந்தகாரத்தின் கிரிகளை உங்களை விட்டு விலகி ஓடும். துதிச்சா சாத்தான் எல்லை விட்டு ஓடுவான். துதிச்சா வறுமைகள் மாறும். துதிச்சா வாழ்க்கை மாறும். துதிச்சா தேவனை உயர்த்தினா தேவன் உலகத்தில் வந்துருவாருங்க. துதிக்கிற வாழ்க்கையை ஒரு ஜெயம் உண்டாகும். துதினாவே கர்த்தருடைய பிரசன்னம், தேவ மகிமை மூடிடுங்க. கர்த்தருக்கு புதிய பாடலை பாடுங்க. சோர்ந்து போகாதபடி முன் செல்லுங்க. தேவன் உங்களோடு இருக்கிறாரு. துதி எடுங்க. பாட 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 அக்னி மலையாய் சொல்லிய பண்ணும். அக்னி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துடும். தேவ ஆவியால உங்களுக்குள்ள பரவு ஆளுகை செய்வார். உங்க வாழ்க்கையை மாத்திடுவார். துதிங்க, சாத்தான் வெக்கப்பட்டு போட்டும். துதி எடுத்தா சாத்தான் வெக்கப்பட்டு போவான். உங்க வாழ்க்கை